வணக்கம் லோகநாதன். உங்கள்கிட்ட சாணப்பாசி வாங்கினதுக்கு பிறகு இந்த ஒரு 200 லிட்டர் பேரலில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணி நிலத்துக்கு கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு அதை 3 பேரல் ஆக்கியிருக்கோம். 3 பேரல் ஆக்கி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் 5.5 ஏக்கருக்கு 3 தடவை, அதாவது 600 லிட்ரு. 5.5 ஏக்கருக்கு ஒரு மாதம் 600 லிட்ரு சாணப்பாசி போய்கிட்டு இருக்குது. உண்மையாலுமே இது சரியான கண்டுபிடிப்புன்னு தான் என்னுடைய அனுபவம் சொல்லுது. ஏன்னா வீட்டில் தொட்டி வச்சுருந்தோம், சின்னதாக தொட்டி. அதில் தவச முருங்கை வளர்த்துட்டு இருந்தோம். அது என்ன தான் ப்ரூன் பண்ணாலும் அது சரியாகவே வரவே இல்லை. உயரமாக வரும், நிறைய பூச்சி வந்துடும், ஃப்ரெஷ்ஷாக கீரை பறித்து சமைக்கவே முடியாது. ஒரு 5 லிட்டர் வீட்டுக்கு சாணப்பாசியை கொண்டு போயிட்டு 10 லிட்டர் தண்ணியில் கரைச்சி 2 தடவை ஊற்றினேன். 2 தடவை ஊற்றுனதுலேயே நல்ல தளன்னு அந்த கீரை வர ஆரம்பிச்சிது. 2 தடவை எடுத்து சமைச்சிருக்கோம். அது பரிசோதனை முயற்சியாக வீட்டில் அந்த தொட்டியில் செக் பண்ணதில் சாணப்பாசி தான் காரணம்ங்கிறது. அதாவது மண்ணில் சத்து இல்லாத அந்த மண்ணில் சாணப்பாசியை ஊற்றின உடனே அந்த செடி நல்ல செழிப்பாக வந்தது. நான் திரும்ப உங்களுக்கு அந்த வீடியோவை அனுப்புகிறேன், எடுத்து வணக்கம், வாழ்வளமுடன். நான் பார்த்தசாரதி, ஆதியா இயற்கை பண்ணை, ராம்பாக்கம் கிராமம், விழுப்புரம் மாவட்டம். எங்கள் நிலத்தில் நாங்கள் 3 வருஷமாக இயற்கை விவசாயம் செஞ்சிட்ருக்கோம். அதில் கடந்த ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி லோகு கிட்டேருந்து சாணப்பாசி வாங்கியிருந்தோம். அதை வச்சு முதல்ல 200 லிட்டர் பேரலில் அதை டெவலப் பண்ணி அதிலிருந்து இப்போ படிப்படியாக 600 லிட்டர் பேரலுக்கு கொண்டு வந்திருக்கோம். அப்படியே முழுவதுமாக சொட்டு நீர் பாசனத்தில் கொடுத்துருவோம். மாதத்துக்கு 2 தடவையாவது நிலத்தில் குறைந்தபட்சம் கொடுத்துருது. அதுக்கு இடையில் ஒரு பொட்டாசியம் சத்துக்கு வாழைப்பழத்தை வச்சு போடலான்னு ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். ஸோ எங்கள் நிலத்தில் பிரதான பயிர்னு பார்த்திங்கன்னா வாழை, பப்பாளி, கொய்யா. அதில் மீந்து போன வேஸ்ட்டு பழங்கள், பப்பாளியில் வேஸ்ட்டு பழங்கள் ஏன் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு 200 லிட்டர் பேரலில் பப்பாளி, வாழை, கொய்யா, வேஸ்ட்டான கொய்யாக்கள் முழுசாகவே போட்டுருவேன். நல்ல அவர் சொல்கிற மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துருது. எப்படி நொறிச்சிருக்குன்னு பாருங்கள். இது அப்படியே ஆளுங்களை வச்சு பப்பாளி செடிகளுக்கும் கொய்யா செடிகளுக்கும் ஊற்றி விட்டுறணும். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு இயற்கை விவசாயியுடைய காட்டுக்கு வந்திருக்கோம். அவர் அறிமுகப்படுத்தி வச்சுக்கிட்டு எந்த ஏரியான்னு சொல்லுவார். கிட்ட வந்துக்கா சவுண்டு கேட்க. வணக்கங்க. திருப்பூர் மாவட்டம், தாராபுரம் வட்டம், கூடலூர் வட்டம், கொல்லவட்டியில் என் பேர் மணிங்க. நாங்கள் ஒரு இயற்கை விவசாயம் ஒரு 1.5 வருஷமாக செய்கிறோம். இப்போ உங்களுடைய யூடியூப் சேனல் பார்த்தோங்க. நான் எலக்ட்ரிக்கல் வேலை. இப்போ வெளியே போகும்போது எல்லாம் கெமிக்கல் அடிக்கிறத பார்த்து மனசு கொஞ்சம் இதாக போச்சுங்க. அதனால் இயற்கை விவசாயம் செய்யலாம்ட்டு உங்கள் ஆலோசனைப்படி செஞ்சுருக்கிறோங்க. நம்ம வீட்டுக்கு வந்து எவ்வளோ நாள் இருக்கேன்? இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தோம்ங்க. ஒரு 6 மாதம் இருக்குங்க. 6 மாதம். அப்புறம் அது மாதிரி செஞ்சது தாய் தரம் போட்டுக்கிறோங்க. இந்த இது எப்படி போட்டீங்க? இதை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கிலோ சாணி, நாட்டு மாட்டு சாணி, ஒரு 200 லிட்டர் பாதியில் 100 லிட்டரில் ஊற்றணுங்க. வெயில் கம்மியாக இருக்கிறனால நாட்டில் தான் பாசி வந்தது. அதிலிருந்து எடுத்து போட்டு வச்சுருக்கிறோங்க. நல்லா தான் வந்துருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பாசி எக்ஸ்ட்ரா போட்டிருந்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாசி ஒரு 150 கிராம் தான் வந்தது. ஏன்னா நம்ம 2 கிலோ வேணும்னு சொல்லியிருக்கோம். ஒரு இன்னும் கொஞ்சம் பேரில் சேர்த்து போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எஃபெக்டிவ் நல்லா இருக்கு. இப்போ நம்ம காட்டுக்கு பயன்படுத்துறதுக்கு ஓகே. இப்போ நான் அதே மீண்டும் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே கொண்டாந்து கிட்ட காட்டு பாரு. அந்த அளவுக்கு இந்த லைட்டாக அந்த பாசியெல்லாம் தெரியுது பாரு. ஏன்னா ஒரு பாசியில் போட்டிருக்காரு. பாசி தெரியுதாடா? இந்த பாசி பார் கொஞ்சம் வெயில் இந்த பாசின்னா கரையணும் அப்படின்னா நுண்ணுயிரி திறன் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்போ இது போட்டு எத்தனை நாள் ஆகுது? 15 நாள் ஆகுது. 15 நாள் ஆகுது. அதாவது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள கரைஞ்சிரும். இப்போ இந்த 15 நாளாவும் மழை அந்த கிளைமேட் வெயில் இல்லாததுனாலதான் இது உங்களுக்கு வெயில் அடிச்சதுன்னா அது மாறிடுது. இதெல்லாம் கரைஞ்சிருச்சு. இந்த புளிப்பு வாசனை அதெல்லாம் வருதுங்க. தேன் வாசனை வருது. நீங்க மோர் ஊற்றிக்கிறீங்க, அதனால உங்களுக்கு அந்த தேன் வாசனை இல்லைன்னா நமக்கு அந்த நாட்டு மாட்டு சாணம் அந்த புளிப்பு வாசனை வருது. பரவாயில்ல, சூப்பரா போட்டிருக்காரு.
எல்லாமே தாய் தரம் எடுத்து போட்டதானே. இதுல இருந்து அப்படியே இது வந்து நீங்க கொடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட வாங்குனது 6 மாசத்துக்கு வந்து வாங்கிட்டு தாய் தரம். அது என்ன இவ்வளவு வச்சிருக்கீங்க? இதுல இருந்து கரெக்டா 1 லிட்டருங்க அளவுங்க. 200 லிட்டர்ல கன்வெர்ட் பண்ணி காட்டு கொட்டுறது 1000 லிட்டர் போட்டுட்டு இருக்கிறோம். அது 1000 லிட்டர். இப்போ நம்ம அங்க போய் பார்ப்போம். பரவாயில்ல, சூப்பரா பண்றீங்க. இன்னும் அங்க போய் பார்த்தா தான் தெரியும். பார்த்துக்கலாம். நண்பர்களே வணக்கம். லோகு இயற்கை விவசாயம் யூடியூப் சேனல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் இயற்கை விவசாயம் சூப்பராக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம சாணப்பாசி கரைசலை வச்சு அவரை பார்க்குறதுக்கு தான் அடுத்த மாவட்டத்துக்கு வந்துருக்குறோம். அப்புறம் இயற்கை விவசாயத்தில் கொஞ்சம் காலமாக ஆர்வம். அப்போ உங்களுக்கு பயிற்சிக்கு வந்ததுமே அனுபவம் இருந்ததுனால சாணிப்பாசி கரைசல் மூலியமாக வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்க. எங்களுக்கு கொஞ்சம் கண்வெளி கிழங்கு இருக்குங்க, 1 ஏக்கர். அதுக்கு இந்த ட்ரிப் கீழே கொடுத்துட்டு இருக்கிறோம். முருங்கை கொஞ்சம் இருக்குதுங்க. அடுத்தது நிலக்கடலை போடுவோம், அது கொடுக்கலாம்னு இருக்கிறோம். அப்புறம் எப்படி பார்த்தாதான் தெரியும் எங்களுக்கு. ஏன்னா மானாவாரின்னு இருக்குது, தண்ணி பாசனம் கம்மியாக தான் இருக்கு. அதனால இந்த 6 மாசத்துக்கு இந்த பயிர், அடுத்த நிலக்கடலை இந்த மாதிரி போகும். இது கொடுக்கறதுனால ரிசல்ட் நல்லா இருக்குது. மண்ணு நல்லா லூஸா இருக்குதுங்க. உங்களுக்கு மண்ணில் உள்ள சக்தியை எடுத்து கொடுக்கும். செடி வளர்ச்சி நல்லா இருக்குது. காட்டிட்டு போடலாம். இது சாணப்பாசி கரைசல்ல போட்ட புண்ணாக்குங்க. இது ஆமா, பூச்சி கண்ட்ரோலுக்கோசரம் வேப்பங்கொட்டை தூளை நுணுக்கி இதில் போட்டிருக்கிறோம். இதுலைங்க இது ஆமாங்க. இதுல வந்து அதே மாதிரி இதுல வந்து பழமுங்க, பழக்கரைசலுங்க, பொட்டாஸ் வாழைப்பழம்ங்க, திராட்சை பழம் இதெல்லாம் உள்ள போட்டிருக்கிறோம். திராட்சையில தூள் இருக்கிறதுனால அந்த பாட்டில் கட்டி போட்டுக்கிறோம். சரி. அது ஃபில்டர் ஆகிறதுக்காக ஏன்னா டஸ்ட் அடைக்குதுங்களா, அதனால அதை கொடுத்துருக்குறோம். ஃபில்டர் அது நல்ல சௌரியமா இருக்குதுங்களா. ஒரு 5 கிலோ திராட்சை பழம் பிடிக்குங்க, போட்டு உள்ள போட்டா பிரச்சனை இல்லைங்க. இப்போ உங்களுக்கு இதெல்லாம் கலக்கி விடுறதுல ஏற மெயினா காட்டணும். இதை காட்டு, இந்த தோசை பண்ணிக்கலாம். இந்த அங்க தொட்டி அதையும் பார்த்துக்கலாம். இதை காட்டு. இப்போ இதுல வந்து இதுலயும் சாணிப்பாசி கரைசல் தானுங்க. இது 3000 லிட்டர்ல போட்டது காட்டு குறைக்கோசரம் இதுல இருந்து நேரடியா காட்டுக்கு போயிருங்க. இது மண்ணுக்குள்ளேயே தான் இருக்குதுங்க. 1000 லிட்டர் மேல மோட்டர் இழுக்கிறக்கோசரம். இதெல்லாம் என்னன்னா நமக்கு இந்த சாணப்பாசி கரைசல் வெயில் இருக்கிறதுனால மல்டிப்ளை ஆகிறதுனால எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கோசரம் வெயில் பகுதிக்கு வச்சிருக்கிறோம். அதை மூடி வச்சிருப்பா. இயற்கை விவசாயி எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு நம்மக்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னு வந்தார், சொல்லி கொடுத்தா. இன்றைக்கி சொல்லி கொடுத்த வச்சு 6 மாதத்தில் எந்த அளவுக்கு அங்கே இது உள்ளே கொண்டு வந்து காட்டுப்பா. எந்த அளவுக்கு எல்லாமே பாருங்க. எல்லாம் சாணப்பாசி கரைசல், மீனமிலா, ஒன்று ஒரு ட்ரம்மில் பூச்சி விரட்டி எல்லாம் பக்காவாக உயிரோட நம்ம சொன்ன மாதிரி மல்டிப்ளை பண்ணி நல்லா பக்காவாக பண்ணி வச்சுருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா கம்பர்சர் போட்டுவிட போயிருக்காரு. யார் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு தடவும் கலக்கி விட்றான். இப்போ கலக்கி விட்ற வேலை மிச்சம் கம்பல்சர் போட்டு விட்ருக்குது. இதை காட்டு. இங்கே ஏதாவது ஓப்பன் பண்ணுங்களா? இல்லை அவ்வளோ இது கொதிக்கிறத பார்த்தா தீர்ந்து போச்சு. மக்களுக்கு ஒரு தள்ளிக்கு மேலே அடிக்க போகுது. இப்போ பாருங்க, அதுவே கலங்கிக்குது. எவ்வளோ நேரம் விடுவீங்க? 5 நிமிஷம் விட்டீங்கன்னாவே பெரிய விஷயம். இதை காட்டுப்பா. அது இங்கண்டா இந்த அளவுக்கு நல்லா கலங்கிக்குது பாருங்க. கலக்கிற வேலை மிச்சம். ஏன்னா இப்போ நம்ம 200 லிட்டர், நான் வந்து பார்த்தீங்கன்னா 200 லிட்டர்ல இருந்து 1000 லிட்டராக போட்டுக்கிட்ட கலக்கிற வேலை மிச்சம்னு. ஆனால் இதை விட ஏர் செட் பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு குயிக்கா ரெடி ஆகும். இப்ப ஒரு வாரம் ஆகிறதெல்லாம் பாத்தீங்கன்னா 4 நாள் 5 நாளையிலேயே 2 நாள்ல சுத்தமா கரைஞ்சிருது. 2 நாள் 1000 லிட்டர்லீங்க 12 கிலோ புண்ணாக்கு போட்டா 2 நாள்ல தூளா போயிருச்சு. எல்லாமே மைக்ரோப்ஸ் வந்து ஆகிற நுண்ணுயிர் நிறைய வருது. அந்த நுரைங்க 2 நாள்ல 3வது நாள் அடங்கிங்க அப்படியே சிவப்பு கலரா வந்துடும் அந்த நீருங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா வீடியோலயும் சொல்லுவேன் என்னன்னா, இப்போ களை கூடுறதுனாலதான் ஆக்சிஜன் உள்ள போய் நுண்ணுயிர் பெருகுங்கிறத நீங்க பாருங்க அனுபவபூர்வமாவே. இது மாதிரி இருந்ததுன்னா நான் எல்லாம் விட்டுருவேன். அது மட்டும் கலங்கிட்டே இருக்கு. எந்த கவலையும் இல்லைங்க. மழை பெஞ்சாலும் 1000 லிட்டர் அப்படியே காட்டு போயிருது. எந்த அளவுக்கு தெளிவா இருக்குதுன்னு பாருங்க. எங்க பாப்பா வர பாரு.